ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் இல்லை, இது வந்துட்டு சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட நான்வெஜ் மாதிரியே இது டேஸ்ட் ஆகும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சோயா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷமா வெந்திருக்கு இது. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, இந்த தண்ணி ஃபுல்லும் ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் நல்லா இதை அலாசிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மீல் மேக்கர் மசாலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். நம்ம அதுக்கு வந்துட்டு ஒரு சுடுதண்ணியில் வந்துட்டு ஒரு 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதை வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். ஊறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த வரமிளகாய் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் அதான் சேர்த்திருக்கோம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இப்போ தண்ணி வடிச்சிட்டேன், கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த மசாலாவை இந்த மீல் மேக்கரில் சேர்த்திடலாம். இந்த மிக்சி ஜார்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அப்புறமேட்டு மசாலாவில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் இந்த மசாலாவில். இது ஒரு சைடு ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். இது லேசாக பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். அதில் இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது லேசாக வதங்கினதும் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி அதையும் அரிஞ்சு போட்டுடலாம். அதுக்குள்ள இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகி வதங்கணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகி குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி அப்படியே இந்த கரண்டியால மேஷ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெயில நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல இந்த மீல் மேக்கர் மசாலாவோட, அதை இதுல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல வந்துட்டு இதுக்கு மேல நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா மீல் மேக்கர் வந்துட்டு ஒரு மாதிரி சல்லுன்னு போயிடும், டேஸ்டே இருக்காது. மீல் மேக்கருக்குள்ள வெறும் தண்ணி தான் இருக்கும், அந்த எந்த ஒரு மசாலா ஃப்ளேவருமே இறங்காது. அதனால தண்ணி அதிகமாக விட வேணாம், இந்த தண்ணியே போதும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, இதுக்கு உப்பு சரியா இருக்குதான்னு சொல்லிட்டு. முன்னாடி போட்டதே கிட்டத்தட்ட சரியா தான் இருக்கு. கொஞ்சம் பத்தல, நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். இப்போ என்ன செய்யலாம்னா, இதை இப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல இப்படியே வேக விட போறோம். இது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் பக்கமா நம்மளோட மீல் மேக்கர் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்க மட்டன் மாதிரியே இருக்குல்ல, டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சோயா வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவியை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்துட்டு ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். டேஸ்ட் வந்துட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மசாலா, இந்த மீல் மேக்கர் எல்லாம் சேர்ந்து சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.